ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மகாபாரதம் தலைப்பு 13வது தலைப்பை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தர்மம் பற்றியும் அதர்மம் பற்றியும் இந்த ரெண்டு நிலைகளை பற்றி இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையில பயணமும் ஒரு நிகழ்வு. அது ஒரு தர்மம் அதர்மத்தை பற்றி, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கடந்து ஒருவர் தன்னளவில் ஒரு வாழ்க்கையை சுதந்திரமாகவும் அதே சமயம் பிறரோட ஒரு மோதல் இல்லாமல் வாழுற வாழ்க்கையும் ஒரு முறையே தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தர்மம் அதர்மம் இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம். மகாபாரதத்தோட நிகழ்வில் அனைத்துமே இந்த இரண்டு அடிப்படையை சுற்றியே தான் பின்னப்பட்டிருக்கு. தர்மம் மற்றும் அதர்மம். தர்மம் அதர்மம் என்றதுமே அதை சரி தவறு, நல்லது கெட்டது, நியாயம் அநியாயம் என்ற எல்லா அடிப்படையிலுமே பெரும்பாலான மக்களை பார்க்குறாங்க. தர்மம் மற்றும் அதர்மத்தை பார்க்க பல்வேறு வழிகள் இருக்குது. ஒரு போர் வீரராக இருக்கும்போது சத்திரியனுக்கு என ஒரு தனித்த ஒரு தர்மம் இருக்குது. ஆசிரியராக இருக்கும்போது பிராமணனுக்கு ஒரு தர்மம் இருக்குது. அப்படியே பார்த்தா வைசியர் மற்றும் ஒரு சூத்திரருக்கு என அவருக்கு ஒரு ஏற்ப ஒரு தர்மம் இருந்துட்டு தான் இருக்குது இந்த வாழ்க்கையில். அதனால் இது ஒரு நுட்பமாக கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாமே ஒரு தன்மையாக இருந்துட்டு இருக்குது. வெவ்வேறு குழுவினருக்கிடையே வெவ்வேறு விதமான ஒரு தர்மம் நிலைத்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பீஷ்மர் மற்றும் பலரும் இதுவே எனது தர்மம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்வதை நம்ம எல்லா தருணங்களில் கேட்டுட்டு தான் இருக்கோம். இப்படி ஒவ்வொருவரும் தனது தர்மத்தை ஒரு தனித்தனியான அவருக்கு ஒரு நீதியை வைத்து கொண்டா சட்டம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்குது. ஒவ்வொருவரும் தமக்கென ஒரு தனியான சட்டத்தை வைத்து தான் மற்றவர்களுக்கிட ஒரு மோதலை ஏற்படுத்தி அதனால தான் குருஷேத்திர போர் மூலவில்லையோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் தங்கள் தர்மத்தை தாங்களே மீறியதால தான் குருஷேத்திர போரே மூண்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒரு தனித்த ஒரு தர்மத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சுதந்திரமாக ஒரு தங்களோட வாழ்க்கையை வாழ்வதும் ஒருவருக்கொருவர் ஒரு மோதல் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னா தர்மத்தின் அடிப்படையாக நிலவிய இந்த மூல நியதி பண்பட்ட ஒரு வாழ்வை சாத்தியமாக இருக்குது. தர்மம் நிலைநிறுத்தப்படுவதற்கு ஒரு முன்பாகவே மத்சய நியாயம் அப்படின்னு சொல்லி ஒன்று வழக்கில் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம ஒரு கதையாகவே இப்போ பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு மீன் கங்கை நதியில் ஆனந்தமாக நீந்தி விளையாடிட்டு இருக்கான். அப்போ அதை விட ஒரு பெரிய மீன் ஒன்று அங்கே சேருதான். ஏற்கனவே அங்கே இருக்க ஒரு சின்ன மீன் பெரிய மீனை ஒரு பாகமாகவே ஆயிடுதான். பெரிய மீனும் ஆனந்தமாக நீந்தி விளையாட துவங்குது. சில நாட்களில் இன்னும் கொஞ்சம் பெரிய மீன் இங்கேயே ஏற்கனவே இருந்த ஒரு பெரிய மீனை விழுங்கிடுதான். இப்படியே ஒவ்வொரு முறையும் பெரிதான மீன் வருவதும் அங்கே இருக்கிற ஒரு சின்ன மீனை விழுங்குவதும் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பெரிய மீன் அப்படியே ஒரு கடலுக்கு சேருது. அங்கிருந்து சின்ன மீன்களை விழுங்கி பெரிதாக வளர துவங்குது. எவ்வளவு பெரிதாக என்றால் அந்த மீன் தனது வாலை அசைத்தால கடலில் எழும்புற அலையை விட இமாலய சிகரத்தினை மோதுற அளவுக்கு பெருசாகிடுதான். இது உலகிற்கே ஒரு அபாயமாக ஒரு மாறுது இந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த கதையை சரியான கோணத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போதும் கூட ஒவ்வொரு சின்ன மீனும் தான் இருக்கும் நிலையை விட பெரிதாக வளரவே முயற்சி செய்துட்டு தான் இருக்குது. அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மீன்களும் ஒரே சீராக வளர்ந்தா ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயமும் இருக்கும். ஆனால் ஒரு மீன் மட்டும் மிக பிரம்மாண்டமாக வளர முயற்சித்தா அது சமுதாயத்தோட சட்டத்தையும் நாகரிகம் ஒரு சிதைப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். அந்த பெரிய மீனோட ஆசையை ஒரு சட்டமாக மாற்றலாம். இப்படிப்பட்ட மத்சய நியாயத்திலேருந்து அதாவது மீன் நியாயத்திலேருந்து ஒரு சமுதாயத்தில் தன்னுடைய சுய தர்மத்தை தானே அமைத்து கொள்ளும் சுதந்திரமும் அதே சமயம் அது அனைவருக்கும் ஒரு பொதுவானதாக இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தையும் உடைக்காததாகவும் இருக்கும். இந்த ஒரு நிலையை மக்களை நம்ம அழைத்து செல்லதே அவர்கள் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் வர ஒரு தர்மத்தை பற்றி பார்க்கலாம். மகாபாரதத்தை ஒரு சூழ்நிலையிலே சில மீன்கள் மிகப்பெரியதாக வளர்ந்தவுடன் ஒவ்வொரு தனி மனிதனோட சுதந்திரத்தையும் அனுமதித்து அடிப்படையான ஒரு தர்மத்திற்கு மரியாதை வழங்காமல் போனது தான். அவங்க தர்மத்தை அவங்க நீதியை எல்லாம் பேசிட்டு அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு சட்டம் பற்றி
அப்படி இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் ஒரு அமைதியாக வந்து நிலவணும் அப்படின்னு இல்லாமல் மக்கள் வந்து தங்கள் அன்பு, திறமை, சுதந்திரத்தை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு ஒரு தர்மம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் உச்சபட்ச ஒரு இயல்பை வந்து உண்மையை ஒரு தெய்வீக இயல்பை வந்து நோக்கி முன்னேறும்போது நீங்கள் ஒரு தர்மத்தின் வழியே தான் வந்து இருக்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் யாருக்கும் துன்பம் தராதவாறே வந்து இருந்தாலும் கூட நீங்கள் முன்னேறாமல் இருந்தால் நீங்கள் வந்து தர்மத்தின் வழியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் நிலவிய இந்த தர்மத்தின் அடிப்படை தான் இது. இது என்னுடைய தர்மம் என்று ஒருவர் சொல்லும்போது அதன் அர்த்தம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காததாக இருக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு வந்து ஒரு சௌகரியமானதாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அவர்களின் உச்சபட்ச இயல்பு அடைய அதுவே ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பீஷ்மர் வந்து இந்த சபதமே எனது தர்மம், குரு வம்சத்திற்காக, இந்த சாம்ராஜ்யத்திற்காக என் உயிரையே கொடுக்க நான் வந்து தயாராக இருந்தாலும், இந்த குரு வம்சமே இந்த சாம்ராஜ்யத்தை அழித்தாலும், சூழல் வந்தாலும் என் சாபத்திலேருந்து நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வழியில் பீஷ்மர் வந்து தன் முக்தியை வந்து அடைய போவதையும், எது எப்படி ஆனாலும் சரி அதிலிருந்து விலகப் போவதும் என்பதையுமே அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். விதுரர் வந்து இப்படி சொன்னதை வந்து நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீங்களா? ஒரு குடும்பத்து நலனுக்காக ஒரு தனி மனிதன் வந்து தியாகம் செய்யலாம். ஒரு கிராமத்தோட நலனுக்காக ஒரு குடும்பத்தை வந்து தியாகம் செய்யலாம். ஒரு தேசத்தோட நலனுக்காக ஒரு கிராமத்தையே தியாகம் செய்யலாம். ஆனால் உச்சபட்ச இயல்புக்காக இந்த உலகையே கூட தியாகம் செய்யலாம். தர்மத்தை வந்து அவர்கள் இந்த அடிப்படையிலே வந்து பார்க்குறாங்க. உச்சபட்சமாக வந்து இயல்பை வந்து அடைவதாக உச்சபட்ச இலக்காகவும் அதற்கு வந்து முக்கியத்துவமும் அளிக்கப்படணும் அப்படின்னு இதில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. பீஷ்மரோட வலிமை இதை அடிப்படையாக வந்து வைத்து எல்லா விதிமுறையும் வந்து வகுக்கிறாங்க. அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டிய எளிமையான விதிமுறைகளையும் அவர்கள் வந்து அடைய வந்து பயன்படுத்தி கொள்கிறாங்க. பீஷ்மர் வந்து தனது பயங்கரமான வந்து சபதத்தை வந்து எடுக்கிறாரு. நாம் இதை பயங்கரம் என அழைக்க காரணம் அவர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்ததால் அல்ல, தனக்குத்தானே தகுதி இழப்பு ஏற்படுத்தி கொண்டதால் அல்ல, தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அசௌகரியங்களையோ இழப்புகளையோ சந்தித்ததால் அல்ல, தன் குரு வம்சத்தையும் தான் மிகவும் நேசித்த தேசத்தையும் தன் சாபத்தின் பொருட்டு இழக்கவும் தயாராக இருந்தார் என்பதால் தான் தன் வாழ்விலே மிக மதிக்கும் ஒரு ஒன்றையே தன் சாபத்திற்காகவே இதுவே தனது தர்மம் என்றும் இதுவே தான் அடையும் ஒரு வழியினும் வாழ்க்கையை அமைத்திருக்கிறாரு. நான் இன்னும் வந்து முன்னோக்கி செல்லும்போது பல சூழ்நிலைகள் வந்து பீஷ்மர் வந்து கிட்டத்தட்ட அசாதாரணமான ஒரு மனிதராக தன்னை வந்து வெளிப்படுத்தி பார்க்கலாம். ஒரு ஆண் வந்து தனக்கு வந்து இருக்கும் உயிரை வந்து ஒரு விதையை வந்து இன்னொரு பரிமாணத்திற்கு எடுத்து செல்ல விருப்பப்பட்டா இன்னொரு மனிதனை வந்து படைக்க வல்ல அந்த ஒற்றை செல் வந்து உயிரணுவை வந்து வாழ்வில் வந்து ஒரு விசையாக மாற்றிக்கொள்ளும். அந்த உயிரணுவானது ஒரு ஆற்றல் மிக்க அணுவிசையாகவோ அவனில் செயல்பட துவங்குதுன்னு சொல்கிறாங்க. பீஷ்மர் வந்து பிரம்மச்சாரியாக இருப்பதா தங்களால் அவருடன் மோத முடியவில்லை என்பதை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் தனக்குள் இருக்கும் ஒவ்வொரு விதியையும் உயிர் ஆற்றலாக மாற்றி கொண்டதால் மற்றவர்கள் பீஷ்மரை வந்து கொல்ல முடியவில்லை. கிட்டத்தட்ட மற்றவர்களால் அழிக்க முடியாத வல்லமை வந்து பீஷ்மருக்கு தேர்வு செய்கிறாங்க. இதை அடிப்படையாக கொண்டு தான் தனக்கு மரணம் நிகழும் நேரத்தை வந்து தானாகவே நிர்ணயிக்கும் ஆற்றல் வந்து பீஷ்மர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு ஒரு எல்லா மக்களும் வந்து பேசிக்கிறாங்க. அவர் அழிக்க முடியாதவர் இல்லை, ஆனால் தன் மரணம் நிகழ வேண்டிய நேரத்தையும் இடத்தையும் தானே தேர்வு செய்யக்கூடியவராக இருந்ததால் அதுவும் மரணமில்லாத வாழ்வாகவே பார்க்கப்பட்டது. மரணமில்லா வாழ்வு உங்களுக்கு வேண்டுமானால் அது யாராவது சாபமிட்டால்தான் உங்களுக்கு கிடைக்கும். மரணமின்றி நெடுங்காலம் வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம் எவ்வளவு சித்திரவதையாக இருக்கும் என்பதை உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடிகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. மரணமே இல்லை என்பதுதான் சாபம். உங்களுக்கு எப்போது மரணம் நிகழ வேண்டும் என தேர்வு உங்களிடம் இருப்பது ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதத்தோட வருங்காலத்தின் ஒரு முன்னோடின்னு சொல்கிறாங்க கதை. தன்னுடைய சக்தி மற்றும் இயற்கையில் உள்ள சக்தியை தான் விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்தி கொள்ளும் செயல்முறையே வந்து இது. மகாபாரதத்தில் இன்னொரு உதாரணத்தை அஸ்திரங்கள் என அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் நாம் பார்க்கலாம். பொருள் தன்மையில் படைக்கப்பட்டுள்ள மிகச்சிறிய ஒரு பொருளை போர்க்களத்தில் மிக சக்தி வாய்ந்த ஆற்றலாக பயன்படுத்த முடியும் என்றும்
இதில் பேசப்பட்டிருக்கு. அவர்கள் போரிட வில் அம்பு பயன்படுத்தினாலும் அவர்கள் பேசுவது அணு ஆயுதத்தை நினைவுபடுத்துவதாகவே இருக்கிறது. மேலும் அவர்கள் சிலவை அஸ்திரங்கள் பற்றியும் பேசுகிறாங்க. இந்த ஆயுதம் இந்த உலகத்தை அழிக்காவிட்டாலும் தாயின் கருவில் இருக்கும் குழந்தை எல்லாவற்றையும் இது அழிக்கும் என்று பேசப்பட்டிருக்குது. ஒன்று, அவர்கள் நம்ப முடியாத அளவிற்கு அபாரமான கற்பனை திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அல்லது உண்மையிலேயே அவர்களிடம் இதை பற்றி அறிவு இருந்திருக்க வேண்டும். உண்மையிலே அவர்களின் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருந்ததா, இதை வேறு எங்கேயாவது பார்த்தார்களா, அல்லது வேறு எங்கிருந்தோ வந்த யாரோ இதை பற்றி கற்றுத்தந்தார்களா என எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் கதையை நீங்கள் குறிப்பிட்ட கவனத்துடன் பார்க்க வேண்டும். இது யாரோ சிலர் சண்டையிட்டு கொள்வதோ, ஒருவன் அரச பதவியையோ மனைவியையோ குழந்தையையோ அடைவதை பற்றியதல்ல. இதில் பல பரிணாமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு 13வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. நாளைக்கு 14வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.